வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயர். இந்த நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் 12th அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மதிப்பெண் வந்து 90 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 20 இருக்குது. இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் புத்தக வினாக்களை நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் தியரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலை அறிக்கை என்றால் என்ன, அதே மாதிரி உயில் கொடை என்றால் என்ன, கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பேடு பதிவு என்ன, உயர் லாபம் என்றால் என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் காலாண்டு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். அடுத்து 7x3 21 முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை, பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கிற்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கு உள்ள வேறுபாடுகள் படித்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. நிலை முதல் மாறுபடும் முதல் முறைக்கு இடையே உள்ள வேறுபாடு, இதெல்லாம் முக்கியமான வினாக்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7x5 35. இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே பாருங்கள் 1 by 1 கொடுத்துருக்காங்க சம்மு. இந்த சம் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு யாவை, இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தியரியும் இருக்குது, சம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. ஸோ டோட்டலாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் ஆகட்டும், இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துருப்பாங்க. கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் நல்லா படிச்சிருப்பாங்க. தியரி சில டைம் வந்து கம்பல்சரியில் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இதான் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கணக்கு பதிவியல் 12th அக்கௌண்டன்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. நமக்கு 12th அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் இருக்கும். 90க்கு நீங்கள் 25 எடுத்தால் பாஸு. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டாமை வரையறு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செலுத்துதல் கணக்கு என்றால் என்ன, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாதாரண லாப விகிதம் என்றால் என்ன, இதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். முழுமை பெறா பதிவேடுகள் குறைபாடுகள் ஏதேனும் 3 எழுது. லாப நோக்கமற்ற அமைப்பின் இறுதி கணக்கில் பின்வரும் விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இதெல்லாம் முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா சம்ஸையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7x5 35. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மும் இருக்குது, தியரியும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தகவலில் இருந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கும் ரொம்ப முக்கியம். நல்லா படித்து வச்சுக்கோங்க. கேட்கக்கூடிய கணக்கு. அதே மாதிரி வேறு என்ன கணக்குகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்னென்ன மெத்தடில் போகணுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பின்வரும் தகவல்களில் ரூபா மற்றும் டெரி அவர்கள் முதல் கணக்கு என காட்டுக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் செப்டம்பர் 2024 காலாண்டு பொதுத் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனா சார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதெல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி வந்து கொஸ்டின் வந்து இருக்குது, என்ன மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கணக்கு பதிவுகளுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90. தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் தமிழ் மீடியம். ஸோ இது இன்னொரு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7x2 14. இதில் நிலை அறிக்கை என்றால் என்ன, லாப நோக்கமற்ற அமைப்பின் முதலின வரவுகள் ஏதேனும் 4 தரவும்,
கூட்டாமை ஒப்பாவனம் என்றால் என்ன, உயர் லாபம் என்றால் என்ன. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள், மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தியரி வந்து நிறைய கேட்டிருக்காங்க. 13 கொஸ்டின் கம்பல்சரி வந்து பாருங்கள், கம்பல்சரி வந்து செம்ம கேட்டாலும் தியரி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7 × 3 21 ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்றால் என்ன, தியரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ சம்ஸ்க்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு தியரிக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் நல்லா படித்து தியரி எழுதி பார்த்துக்கோங்க. சில டைம் நமக்கு நிறைய தியரி வந்து கேட்கலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 5 35. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் சம் இருக்குது. அதே மாதிரி 5 மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தியரியும் வந்து கேட்பாங்க சில டைம். அதனால் தியரியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க. இதுதான் 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி 12th அக்கௌண்டன்சி கொஷின் பேப்பர் வந்து எடுக்கிறாங்க, மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்குது, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம ஆர்ட்ஸ் குரூப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அந்த வீடியோவும் முடிஞ்சால் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதான் அப்டேட்டு. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12th அக்கௌண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஆகட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும் அந்த கொஷின் பேப்பரெல்லாம் படிச்சுட்டு போங்க, சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, அதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் கணக்கு பதிவியல் தமிழ் மீடியம் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மார்க் பொறுத்த வரைக்கும் 90 மார்க்கு, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 1 மார்க் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க, அதனால தான் தமிழ் மீடியத்துக்கு இப்போ அப்லோட் பண்ணுறேன். 7 × 2 14 முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன, லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தருவோம், கூட்டாளி விலகல் என்றால் என்ன. இதெல்லாம் முக்கியமான தியரி ப்ளஸ் சம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 7 × 3 21 இதில் பின்வரும் விவரங்களிலிருந்து அவ்வாண்டில் பெறப்பட்டுள்ள மொத்த விற்பனையினை கண்டறியவும். ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, நிலை முதல் முறைக்கு மாறுபடும் முதல் முறைக்கு இடையே வேறுபாடுகளை தரவும், நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 6 காரணிகளை தரவும், தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிற்கு வருவாய் செலவின கணக்கிற்கு உள்ள வேறுபாடு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 5 35 5 மார்க் கொஷின் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. இது நல்லா படிச்சுக்கோங்க. தியரியுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்க இந்த தியரியும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஆல்ரெடி அப்லோட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ சம்முக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தியரிக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. தியரி தான் சில டைம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன் வந்து எடுப்பாங்க, சரிங்களா. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ணுவேன். வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.